நிறைய பண்றோம்னு அர்த்தம். ஏன் இப்ப வீட்டுல பாருங்க, ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தப்பு பண்ணான்னா அந்த அம்மா என்ன பண்ணுவான்னா அவனுக்கு அரவணைப்பா போவான். ஒரு சின்ன கதை சொல்றேனே. 10ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான் பையன். அவங்க அப்பா ஆபீஸ்ல வேலை பார்க்குறாரு. அவர் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஆபீஸ் போயிட்டார். ஆபீஸ் ஒர்க்கை முடிச்சுக்கிட்டு டீ டைம் வெளியில வந்தா கடத்தருக்கு கீழே கூட வேலை பார்க்குற ஜூனியர் 2 பேர் ஒன்னா வந்தா. 3 பேருமா 2 வடையும் சாப்பிட்டு டீயும் சாப்பிட்டாங்க. இந்த பெரிய ஆபீசர் பேண்ட் பாக்கெட்ல கையை விடுறாரு, காசை காணும். இங்க விட்டு பார்த்தாரு, இங்க விட்டு பார்த்தாரு, மேப்பையில பார்க்கிறாரு. அவர் ஜூனியர் ஆபீசர் தெரிஞ்சுக்கிட்டான். ஐயா பையில காசு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுட்டு சொன்னான், பரவாயில்ல சார், உண்மை நான் கொடுத்துறேன்னு எடுத்து கொடுக்குறான். அவரால் மறுக்கவும் முடியல. ஆனால் ஈகோ, நமக்கு கீழே வேலை பார்க்குறோம், நம்ம டீ வடைக்கு காசு கொடுத்தா நம்ம கௌரவ குறைச்சிடணும். இப்போ கையில் காசு இல்லை, கடுப்பு அவருக்கு. ஆபீஸ் முடிக்கிற வரைக்கும் கோபம் தேர்தலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெடியாக உட்காந்தா. பையன் ஸ்கூல்ல இருந்து உள்ள நுழைஞ்சா. இங்கே வேடாடினார் வந்து நின்னா. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 1000 ரூபாய் பணம் தேவையா? படவ ராஸ்கல், 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போனியா நீ? இல்லப்பா, நான் எடுக்கலப்பா. அடவா, நீ எடுக்கணும், நான் வச்ச பணம். இல்லைன்னா உங்க அம்மா என் பொண்டாட்டி எடுத்துருக்கணும். 3 பேர் தான் இருக்கு இந்த வீட்டில். யார் எடுத்தது? நீ எடுக்கலன்னா. 10ஆம் கிளாஸ் படிக்கிற போது 1000 ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா இன்னும் காலேஜ் போட என்ன பண்ணுவேன்? மாங்குன்னு அடிக்கிறான். அவன் தான் எடுத்தது. நான் எடுக்கலப்பா, நான் எடுக்கலப்பா, எனக்கு தெரியாதுப்பான்னு அவன் போய் சொல்லி அல்சாட்டியமா அழுகுறான். சமயக்கட்டில் இருந்த அம்மா அவ யோசனை பண்ணா, இந்த மடப்பையன் மகன் தான் எடுத்திருப்பான். வீட்டில் பொம்பளைங்க பிள்ளைய திட்டுறது கேட்டிருக்கீங்களா? வீட்டு பையன் மகன் பண்ணிருப்பான். நேரா திட்ட முடியாது. இல்லை, பொண்டாட்டி, நம்ம பொண்டாட்டி தான் நம்ம பிள்ளைய தான் திட்டுறா. கலவனை பையன் சொன்னா கேட்க மாட்டான்னா அந்த சாக்கில் தான் திட்டுறான். அவன் தான் எடுத்திருப்பான். இல்லை இல்லைன்னு சொல்றான். மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறானே மனுஷன். அங்கேருந்து ஓடி வந்து, என்னங்க பச்சை பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டீங்களே? நான் தான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. நீங்க குளிச்சுட்டு இருக்கிற போது பக்கத்து விட்டு பார்வதியத்தை வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணும், காசு இருக்கான்னு கேட்டாங்க. என் கையிலையும் காசு இல்லை. உங்க பையன் பார்த்தேன், 1000 ரூபாய் இருந்தது. அவசரத்துக்கு பாவத்துக்கு பாவங்களேன்னு நான் தான் எடுத்து கொடுத்து விட்டேன், சொல்ல மறந்துட்டேன். பிள்ளைய போட்டு அடிச்சுட்டீங்களே. இப்படி சொல்றது அவன் தான். அது அவளுக்கும் தெரியுது. ஆனா குழந்தை பண்ண தப்ப மறைச்சு அவளை காப்பாற்றுறது தாய்க்கு மட்டும்தான் முடியும். அப்பா தப்பு பண்ணா அடிப்பான், அம்மா தான் மேவுவா. ஏண்டா நீ ஸ்கூல்ல படிச்சா 10ஆவதுக்கு டியூஷன் வேற போய் 40 மார்க் வாங்க முடியல. லாங்குவேஜ் மொழி தமிழ்ல 40 மார்க் கூட வாங்கல. படுவ ஆட்கள் 40 வாங்கினாதான் பாஸ். மற்றதுல 35 வாங்கினா பாஸ் போடுவாங்க. நாங்க படிச்ச போது இப்ப எப்படின்னு தெரியல. அப்படின்னு அடிச்சான். இந்த அம்மா சும்மா இருங்க, அது என்னமோ என் வயிற்றுல பிறந்ததால 38 மார்க்காவது வாங்கணும். உங்க பிள்ளையா இருந்தா 22 தான் வாங்கியிருப்போம். 22 தான் வாங்கணும். நம்ம வாங்கின மார்க்கை கரெக்டா சொல்றாங்க. இந்த ஆம்பளை பயிர்வாக சில ஜோர்கள் என்ன பண்ணிடுவாங்க, 10ஆவதுல 3 வருஷம் பயிலா போனதெல்லாம் சொல்லிடுவாங்க கொண்டாடிட்டு இருந்த அளவு மயக்கத்துல. அவன் நேரம் கிடைக்கிற போது இடிப்பா. இந்த பிள்ளை என் வயசுல வளர்ந்து பிறந்ததுனாலதான் 38ஆவது வாங்கலாம். உங்க பிள்ளையா இருந்தா 22 தான் வாங்கியிருப்பான். அப்ப அவனுக்கு என்ன ஆகும்? அப்ப நம்மளோட மக்கள் இருக்கான், நம்ம கட்டிக்காரன்னு. இது தாயுள்ளம். அப்பா தண்டிப்பார், அம்மா அரவணைப்பார். இப்ப ஆண் தெய்வருக்கு வீரனார் கோயில போய் நமக்கே ஒரு பயம் வரும். ஊர் அடிச்சு உலையில விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறோம். சாமிக்கு தெரியாமையா இருக்கும். நம்மளை உதைக்கத்தான் போறாரு. பயம் நடுக்கம் வரும். அதனால பெண் தெய்வங்கள் மேலே நமக்கு அப்படி ஒரு பக்தி வர்றதுக்கு காரணமே என்னன்னா, இணக்கமுடையவள், தாய் உள்ளம் படைத்தவள். அதனால நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அம்மா பொறுத்துக்குவாங்கிற ஒரு தைரியத்துலதான் கூட்டம் கூட்டமா கோயிலுக்கு வர்றோம். கோயிலுக்கு எதுக்கு வர்றோம்? அதாவது அப்ளிகேஷன் இல்லையா உங்களுக்கு? 1000 இருக்கு சார். 1 2 1 2 நீ கேட்டா கொடுத்துருவாடா? கிருக்கச்சிருக்கியா? ஏமாடியா? உள்ள கேட்டான்னு கொடுக்கறதுக்கு. வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான் கண்டாயின்னு ஒரு தேவார வரி இருக்கு, தேவார பாடல் இல்லை. நம்மால் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? வேண்டுவார்க்கு வேண்டுவதே ஈவான்,
கேட்குறவங்களும் கேட்கறத கொடுப்பாங்கன்னு அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்காது வரைக்கும் பேராசிரியர்கள். நான் ஒருத்தன் தான் மாற்றி சொல்கிறேன். வேண்டுவார்க்கு வேண்டுவதே. நான் கேட்குறேன் 1 கோடி ரூபாய் வேணும்னு, அவளுக்கு தெரியும் இந்த பரதேசி நாய்க்கு 2000 ரூபாய் இருந்தால் போதும்னு, அவளுக்கு தான் கொடுப்பா. 1 கோடியும் கொடுக்க மாட்டான். வேண்டுவார்க்கு அவனுக்கு என்ன வேணுமோ அதுதான் கொடுப்பான்னு அர்த்தம். வேண்டுவார்க்கு வேண்டுவதே, அவனுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் கொடுப்பான். அதனால சாமிகிட்ட போய் நம்ம அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறோம். காளியம்மா அந்த காலத்திலேருந்து நான் கத்திட்டு இருக்கேனே, இன்னும் வத்தி போய் தானே இருக்கிறேன், ஒரு வசதியாக ஆக முடியலையே, ஒரு கார் வச்சுக்க முடியலையே. ஒரு சிற்பொழி வளர் என் ஃப்ரெண்டு தான், அவங்ககிட்ட போய் இல்லையா கொஞ்சம் பேசணும்னே, பிஏ கிட்ட பேசணுமா. யோய் நான் என்ன உனக்கு ப்ரோக்ராம் புக் பண்ண வந்திருக்கிறேன், உங்ககிட்ட நலம் விசாரிக்க வந்தா நீ பிஏ கிட்ட பேசுங்கிற, ஏன்னா ரேட்டு பேசுறதுக்கு டேட்டு வாங்குறதுக்கு பிஏ கிட்ட பேசணும் பேச்சாளருக்கு, அப்படி வச்சிருக்கான். அந்த மாதிரி நீ ஏதாவது பார்த்தா ஏதாவது கொஞ்சம் கொடுக்கப்படாதா? இந்த காலத்துல எல்லாம் 1 கோடிங்கிறது ரொம்ப சீப் ரேட்டா போச்சு. 60 கோடி சில்லறை லஞ்சம் வாங்கி, அதாவது சொத்துக்கு மேல சொத்து, அதாவது ஒரு வருமானத்துக்கு மேல சொத்து சேர்த்ததுக்கே 4 வருஷம் ஜெயிலு. 60 கோடி சில்லறைக்கு எத்தனை கோடி சில்லறைன்னு இன்னும் கணக்கு வரல. ஜெயிலுக்கு போகணும்னா வயசு இருக்குமான்னா அதுவும் இல்லை. ஏன்னா ரூபாய்க்கு மதிப்பு கிடையாது இல்லையா? இந்த ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்துறேன், நான் பாட்டு கொஞ்சம் ஜாலியாக ஒரு ஆசிரமம் கட்டிக்கிட்டு ஒரு கார் எதிர வச்சுக்கிட்டு சௌரியமா போறேன் வர்றேன். இவ்வளவு நாளே அப்படி கேட்டுட்டு இருக்கானேன்னு காளியம்மா மனசு வந்து சுப்பையா போற போது பின்பக்கமா வா, நான் தனியா நிக்கிறேன், நீ கேட்ட 100 கோடி ரூபாய் தந்துடுறேன், எல்லாம் முடிச்சுட்டு இருக்கேன் அப்படியே நான் போயிட்டு வரேன்ட்டு போய் அம்மா கொடுன்னே 100 கோடி ரூபாய் என் கையில கொடுத்துட்டு கையை பிடிச்சா என்னம்மா என்ன வாங்கணும்னு நீ பாட்டு கிளம்புற. என்னத்தா இங்கேயும் கமிஷன் வந்துருச்சா, பர்சன்டேஜ் வந்துருச்சா? 10% தான் இங்கே ஒரு காலத்தில், 20% தான் இங்கே ஒரு காலத்தில், இப்போ 30%ங்கிறாங்க இல்லையா? 30% அவனுக்கு போயிட்டுனாக்கா 20% கான்ட்ராக்டர்காரன் போயிட்டான்னா 50% ரோட்டுக்கு வருமா வராது இல்லையா? உனக்கு ஏதாவது வேணுமாத்தா, நீ வேற கொடுத்துட்டு கையை பிடிக்கிறிய இல்லப்பா. உனக்கு தெரியுமா இந்த காலத்துல காம்ப்ளிமெண்ட் இருக்கு, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு என்னன்னு சொல்றாங்க தெரியுமா? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு என்ன. பட்டுக்கோட்டையில் ஒரு புடவை கடையில் 5 பேருக்கு சங்கிலியை காணாமல் போச்சு. இனம் புடவை 300 ரூபாய்க்கு வாங்க போன உடம்பு 6 பவுன் 8 பவுன் சங்கிலியை காணும். என்னத்தா அதை நான் மறந்துட்டேன், கொடு பிஸ்கட் வாங்கிட்டு வந்தேன், நம்ம வேற பிள்ளைங்க கேட்குது, இது காம்ப்ளிமெண்ட் இருக்க வாங்கலையா நீ? ஒரு டப்பா கொடுப்பான், ஒரு கப்பு கொடுப்பான், இதை வாங்கணும் அப்படின்னு பேர பிள்ளை கேட்குது. நமக்கு தெரியல, இந்த டிவியில பார்த்துட்டு என்னத்தான் நான் காம்ப்ளிமெண்ட் தரேன், இது மட்டும் இல்லை, நீ கேட்ட 100 கோடி ரூபா கொடுத்துட்டேன், நானும் சிலது எக்ஸ்ட்ரா தர்றேன், இதை வாங்கி கூடாத்தா நான் கூட விவரம் இல்லாமல் போயிடுறேன். கூடாத்தா ஒன்றும் இல்லை, சுகரு, ப்ரெஷரு, டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சேர்த்து தந்துட்டுனா வச்சுக்கோ. இதெல்லாம் வந்துட்டுன்னா 100 கோடி ரூபாய் என்ன பண்றது? அடுக்கி வச்சு மேல்படுத்துகிறதா? சாப்பிட்டது செரிக்கணும் சார், படுத்தா தூங்கணும் சார், அவன் தான் கோடீஸ்வரன். இந்த நாட்டில் எந்த கோடீஸ்வரனுக்காவது சாப்பிட்டது செரிக்குதா, படுத்தா தூக்கம் வருதா பாருங்க. இந்த பணக்காரனுக்கு தூக்கம் வர்றதுக்காக, சாப்பிட்டா செரிக்கிறதுக்காக 2 பேர் சைடு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தன் டாஸ்மாக் கம்பெனிக்காரன், ஒருத்தன் மெடிக்கல் கம்பெனிக்காரன். 2 பேர் இல்லைன்னா ரொம்ப பேருக்கு தூக்கம் வராது, செரிமானமும் ஆகாது. சைடு சப்போர்ட் அப்போ பண்ணிட்டு இருக்கான். அதனால நமக்கு வேண்டியது என்ன? ஆண்டவனிடத்திலிருந்து அருளை பெற வேண்டும். யார் வாங்கினது அருளை? யார் வாங்கல? எல்லாரும் தான் வாங்கியிருக்கோம். சாமி இல்லைங்கிறவன் ஆமா, அவன் நம்மளோட 3 பங்குகள் வாங்கியிருக்கான். நான் கடவுளேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுவேன் சார், அவன் 3 தடவை சொன்னா தான் அந்த வார்த்தை பிள்ளை பண்ண முடியும். என்ன சக்தி? இப்போ என்னை விட கூடுதலாக 3 பங்கு அவன் தானே கடவுளை சொல்லியிருக்கா. அதனாலதானே அவன் வல்லாறு 56 வயசுல செத்தாரு, அவர் 100 வயசு வரைக்கும் இருந்தாரு. 2 மனுஷனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுள் எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காரு பாருங்க அவனுக்கும். நான் கடவுள் உண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன், அது இல்லைன்னு சொல்றவன்ட்டு கேட்டீங்கன்னா அந்த சென்டென்ஸை பிள்ளை பண்றது 3 தடவை கடவுள்னு சொன்னா தான் அது பிள்ளை போகும். இப்போ கடவுளை யாரு அதிகமாக சொல்லுது? கணக்கு அந்த கணக்கு வச்சிருப்பாரு போல இருக்கவர் இல்லையா? எல்லாருக்கும் தான் இறைவன் அருளை கொடுத்திருக்கான். இப்போ நான் இங்கே ஏதாவது புராணங்கள்ல இருந்து ராமாயணம், பாரதம், கந்த புராணத்தில் பேசலாம்னு வந்தேன். முடிக்கிற நேரம் தொடங்கினதுனால அங்கே போக நான் விரும்பலை. ஒரே ஒரு செய்தி அம்மன் கோவிலை பற்றி
பற்றி திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்கு போயிருக்கீங்களா? 60 கல்யாணம் ஒரே நாளில் 700 பேருக்கு ஒரே ஹோமகுண்டத்தில் மந்திரம் சொல்லி கல்யாணம் ஆகிடுது. வர்ற போது 7-8 பேர் போயிட்டான் ஆக்சிடென்ட். 80ஆம் கல்யாணம் பண்ண எங்கே போகிறது? எவ்வளோ எல்லா கோயில் வாசலையும் முடியும்னா பரிகாரத்தலம்னு எழுதி போடுறோம். இவங்க கூட எழுதிட்டவங்களுக்கு அண்ணாமலையார் கோயில் பரிகாரத்தலம்னு ஏண்டா எழுதியிருக்கேன்னு அதுதான் அப்போ தான் வருமா. பரிகாரத்தலம்னு உலகத்தில் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த கோயிலும் பரிகாரத்தலம் கிடையாது. பிஸ்னஸ் வியாபாரம். நீங்க நாகேஸ்வரம் போனீங்கன்னா அந்த தெற்கு பிரகாரத்தில் மேல கடைசியில் ஒரு ராகு சிலை இருக்கும், தலையோட பாம்பு. அதுக்கு அந்த ராகு காலத்தில் அபிஷேகம் பண்ணுவான். இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் பிரகாரத்தினுடைய நீளம். இங்கே இருந்து அது என்ன பைனாக்குள்ளரா இதை வச்சு பார்ப்பாங்க சாமிக்கு அபிஷேகம் பண்றதை எட்டி அவ்வளவு தூரத்தில் இருந்து. நீங்க பார்த்தீங்கன்னா பாறை குடங்குடமா ஊத்துவான், ஊதா கலராகவே தெரியும். சொல்லுவான், பார்த்தீங்களா பகவான் அபிஷேகம் பண்றவாளுடைய உடம்புல இருந்து அந்த ராகுனுடைய விஷம் நீல கலரோ இல்லையோ அப்படியே எடுத்துட்டாரு பாருங்க. 750 ரூபா தான் ஒரு டேக்கோட். யார் விட்டு பாலை எங்கே ஊற்றினான்னு தெரியாது. நான் அந்த பாலை குடியான்னு பாலை செம்பில் பிடிச்சி பார்த்தா வெள்ளையாக தான் இருக்கும். நீளமாக இருந்த பால் எதுக்கு வெள்ளை கலரில் வந்துச்சு, ஊதா கலரில் இருந்தது வெள்ளையானுச்சு. இப்போ ஏன் இப்படி கேட்குறது? யோ உங்க வா, இந்த கருங்கல் அடித்த சிற்பி இருக்கானே அவன் தான் ஞானி. இந்த கருங்கல்ல எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா கரு ஊதா கலரில் உள்ள ஒரு கருங்கல், கருநீல கலரில் உள்ள ஒரு கருங்கல் அடித்து நல்லா அடித்து தேய்ச்சிட்டான். அது மேலே எண்ணெயை தடவி தடவி வலுவலுன்னு இருக்கு. அது மேலே பால் ஊற்றுனீங்கன்னா அந்த கருங்கல் மேலே அந்த பால் வடிஞ்சு வர்றதுனால உள்ள இருக்கிற நீல கலர் அந்த பாலை ஊடுருவி வெளியில் வர்ற போது பால் நம்ம பார்வையில் ஊதா கலரில் தெரியும். ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்கும், அந்த போட்டுக்கல்ல மணி இந்த கல் இதே பெருசாக லிங்கமாக வச்சுருப்பான். அதுக்கு முன்னால் ஒரு வில்வ இலையை வச்சுட்டிங்கன்னா இந்த கல் பச்சை கலராக தெரியும். ஒரு அரளிப்பூ வச்சிங்கன்னா சிவப்பு கலராக தெரியும். லிங்கம் கலர் மாறல, இந்த பூனுடைய கலர் அதுக்குள்ளே பிரதிபலிக்கிறது. ஏண்டா இப்படி ஊரை ஏமாத்துறீன்னு 30 வருஷமாக ரெக்கார்டில் எழுதிட்டு நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி சுப்பையான்னு ஒரு பேச்சாளர் வர்றான், இந்த கோயிலில் அலோவ் பண்ணாதுன்னு அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எழுதியே வச்சுட்டு நம்மளுக்கு. ரொம்ப இடங்கள் அலோவ் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் கோயில்களில் பரிகாரத்தலம்னு எதுவுமே கிடையாது. திருக்கடையூர் அதுக்கு காரணம் மார்க்கண்டேயருக்கு மறுபடியும் வாழ்வு கொடுத்தார் என்பது கதை புராணம். என்றும் 16 வயது இருக்கும்படியாக இறைவன் அருளினார் என்பது போகட்டும், அது போகட்டும். அந்த ஊர்ல இருந்த ஒரு பூசாரி, கோவில் அர்ச்சகர், குருக்கள். இந்த குருக்களுக்கும் ஐயருக்கும் வித்தியாசம் தெரியாது நம்ம மக்களுக்கு. தெரியுமா? சத்தியம் உங்களுக்கு தெரியுமா? குருக்கள்னா யாரு, ஐயர்னா யாருன்னு தெரியாது. இப்போ ரொம்ப பேர் அது ஐயரே குருக்களை விட மோசமாக போயிட்டோம். அது வேற விஷயம். ஐயர்னா அவன் ஆதிசைவர். ஐயருங்கிறவன் இந்த பிராமணர். அவனுக்கு ஆரிஜின் தமிழாக இருக்க முடியாது, கன்னடமோ தெலுங்கா இருக்கும். ஆதிசைவருங்கிறது தான் குருக்கள். கிட்டத்தட்ட நம்ம கலர்லேயே இருப்பானுங்க, வெள்ளை கலராக இருக்க முடியாது. அவங்க இனக்கலப்பெல்லாம் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கலர் மாறி போச்சு, அது வேறு விஷயம். பொண்ணு கொடுத்து எடுக்கிறது, மாற்றுறது, கிடையாது கலப்பு திருமணம் பண்ணுறதுனால. அந்த குருக்கள் ஆதிசைவர்கள். ஆதிசைவர்களுக்கு மிகுந்த மரியாதை. சங்கர மடம் இங்கே வந்தால், சைவ மடத்துக்கு வந்தால் அவங்களோட ஒரு படி கீழே தான் சங்கர மடம் உட்காரணும். திருவாரூரைக்கு வந்து அவங்க மேலே இருந்த பீடத்தில் இருக்கணும், அடுத்த பீடத்தில் தான் அவர் உட்காரணும். மேலே உட்கார விட மாட்டாங்க இவங்க. அது சைவர்களுக்கு உள்ள சிறப்பு. நாமெல்லாம் சைவர்கள், அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த குருக்கள் ஒருத்தன், அவன் பேர் சுப்பிரமணியம். அவனுக்கு திருக்கடையூர் அம்பிகை மேலே அதீதமான ஆழமான பக்தி. தொடக்க காலத்தில் இன்றைக்கு நான் சொல்லுகிற இந்து மதம் என்று சொல்லுகிற அந்த மதத்துக்குள்ளே 6 பிரிவு இருக்கிறது. ஆதிசங்கரர் காலத்திலே தான் அதை ஒன்னாக்கினார். சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் அப்படின்னு 6 பிரிவு. சண்மத ஸ்தாபனம்னு அதுக்கு பேர். சன்னு 6,
சண்முகம்னு என் பேர் இருந்தது, 6 முகம் இருந்ததுனால சண்முகம்னு பேர். வடமொழியில் சந்தம் என்றால் 6, சஷ்டிங்கிற அந்த அதனுடைய வேறு. இந்த சாத்தம் என்பது அம்பிகையை மட்டும் முழுமுதல் பொருளாக வணங்குவது, மற்ற சாமியை கும்பிட மாட்டான். இதுதான் எனக்கு பிரதான கடவுள். காணாபத்தியம் என்பது விநாயகனை முழுமுதல் பொருளாக வணங்குகிறவன் மற்ற கடவுளை வணங்க மாட்டான். சைவம் என்பவன் சிவனை முழுமுதல் கடவுளாக வணங்குகிறவன் மற்ற கடவுளை வணங்க மாட்டான். புறந்தொல்லுவாது, எங்கள் சாமி கிடையாது, நாங்கள் போக வேண்டியதில்லை. வைணவம் என்பது திருமாலை முழுமுதல் கடவுளாக வணங்குகிறவன். காணாபத்தியம் என்பது, கௌமாரம் என்பது முருகப்பெருமானை முழுமுதல் கடவுளாக வணங்குகிறவன். சௌரம் என்பது சூரிய தேவனை முழுமுதல் கடவுளாக வணங்குகிறவன். அதுதான் ஆதி. முதல் மனுஷனும் சூரியனைத்தான் கடவுள்னா. சூரியன் உதயமானா கும்பிட ஓட்டான். அப்பா இருட்டி கிடம்பா வெளிச்சம் வந்துட்டு கடவுள் வந்துட்டார். இதெல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கும் பார்த்தீங்களா? முருகன், சக்தி, பெருமாள், சிவன், விநாயகன் எல்லாம் ஒரே குடும்பம் தானே. இதுதான் ஆதிசங்கரர். இப்போ இருக்கிற சங்கர மடத்தை ஸ்தாபனம் செய்த ஆதிசங்கரர் காலடியில் பிறந்தவர். அவர் தான் நாடு ஊரா சுற்றி இந்தியாவுடைய 5 பகுதியிலே சங்கர மடங்களை நிறுவி ஆச்சாரியார்களை நியமனம் செய்து சண்மத ஸ்தாபனம் செய்தவர். அதனால இந்த மதங்களுக்குள்ளே அப்படி ஒரு பாகுபாடு இருந்தது. இவன் சாக்த சமயத்தை சார்ந்தவன். அம்பிகையை மட்டும்தான் வணங்குவான். அதே கோவிலில் சிவன் இருக்கார், அங்கே போய் கும்பிட மாட்டான், அம்பிகைக்கு முன்னாடியே உட்கார்ந்திருப்பான். அப்படி அம்பிகையை வணங்கியதனாலே எல்லா பெண்களையும் அம்பிகையாகவே நினைத்தான். அதுதான் தத்துவம். கடவுள் அங்கே மட்டுமா இருக்காரு, இங்கே இருக்காரு சார். இங்கே கடவுள் இல்லைன்னா அங்கே கடவுள் இல்லை. கண்ணிலே அன்பிருந்தால் கண்ணிலே தெய்வம் வரும். உன் உள்ளத்துக்குள்ள கடவுள் இல்லைன்னா எந்த இடத்துலையும் கடவுள் இருக்க மாட்டார். உள்ளம் பெருங்கோயில், உன்னுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் பகுர வாசல், தெல்ல தெரிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அதனால இறைவன் மனதிலே இருக்கார். அப்ப சிவனை வணங்குகிறவன் எல்லாரையும் சிவனை பார்ப்பான், திருமாலை வணங்குகிறவன் எல்லாரையும் திருமாலை பார்க்கணும். அதுதான் தத்துவம், அதுதான் உண்மை. ஒரே பரம்பொருள் தான் எல்லாமாக இருக்கிறது. அம்பிகை மேல அதீதமான பக்தி அவனுக்கு. சர்வசதா காலமும் அம்பாளுடைய பெயரையே தியானித்து உச்சரித்து நடமாடி கொண்டிருந்தவன் கோவில் நந்தவனத்திலிருந்து பூஜைக்காக மாலை தொடுப்பதற்கு, சரம் தொடுப்பதற்கு மலரை பறித்துக் கொண்டு பிரகாரத்தில் வருவான். அந்த கோவிலுக்குள்ளே யாராவது பெண்கள் வழிபாட்டுக்காக அர்ச்சனை தட்டு எடுத்துக்கிட்டு நல்ல மஞ்சள் குங்குமம் பூசி நல்ல தலையை பூ வச்சுட்டு கோவில் பிரகாரத்தில் நடந்து வந்தா அவளை மேல கீழே பார்ப்பான். இந்த பூவெல்லாம் கொண்டு போய் அவங்க காலடியில கொட்டிட்டு நமஸ்காரம் பண்ணுவான். அம்பாளுக்கு பூஜை பண்ண கொண்டு வந்த பூ. தேவி அபிராமி அபிராமி அபிராமி, இப்படி அவங்கள பூவை போட்டு சுத்தி சுத்தி கும்மி அடிப்பான். பெண்கள் எல்லாம் இருந்தா வர்றதுக்கு பயந்தாங்க. கிறுக்கன் ஆயிட்டானோ, பித்தன் ஆயிட்டானோ, பொம்பளை பிள்ளைங்களை கண்டாதானே அப்படி கும்மி அடிக்கிறான், அப்ப பெண் பித்தன் ஆயிட்டானோன்னு ரொம்ப பேருக்கு பயம். இந்த அப்படியே சுப்பிரமணிய குருக்கள் அங்கே இருந்தாருன்னா இங்கே யாரும் வர்றதுக்கு கூட பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சுது. அப்படியெல்லாம் பண்ணிட்டு கோயில் அர்த்த மண்டபத்துக்கு உள்ள போய் அப்படியே சன்னதிக்கு முன்னாலே அப்படியே உட்கார்ந்து தியானத்தில் இருந்துருவான். அந்த மாதிரி ஒரு நாள் போய் அந்த வடிகட்டுக்கு முன்னாலே உட்கார்ந்து அர்த்த மண்டபத்துக்கு முன்னாலே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான் தஞ்சாவூர் மகாராஜா. அவர் காவிரி பூம்பட்டினத்தில் போய் குளிச்சு கடலாடி, கடலில் குளிச்சுட்டு நான் கடலாடி வருகிறேன், துறைமுகம் வந்து சேருன்னு மாதிரி. தம்பி கடலாடி வா, துறைமுகத்தில் காத்திருக்கிறேன்னார. 2 தொகுதி பேர், துறைமுகம் தொகுதி, கடலாடி தொகுதி. அவர் கடலாடி முடிச்சுட்டு அங்கே வழிபாடு பண்ணிட்டு சன்னதி அம்பாள் சன்னதிக்கு வர்றார். மகாராஜா வர்றாருங்கிறதுனால கோவிலுக்குள்ளே பக்தர்கள் வரக்கூடாதுங்கிற தடையெல்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு மந்திரி வந்தாருன்னா ரோட்லேயே மக்கள் நடமாட முடியலை, அங்கங்கே டிராபிக் போட்டு நிறுத்திடுறான். அப்படி கிடையாது, மகாராஜாவும் வரலாம். மகாராஜா கோவில் தரிசனத்துக்கு வந்தால் மகாராஜாவுக்கு முன்னாலே ஒரு கட்டியக்காரன் வருவான், கையில் ஒரு வேலோடு. மகாராஜா வர்றார், வழிவிடு. இப்படி அவனும் ரிவேஷனில் ஒரு அடி நான் வந்து நின்னுக்குவான். கும்பிட மாட்டான். ராஜாவை கும்பிடணும்ல. இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன், கோவிலுக்குள்ளே போன பிறகு எவ்வளவு பெரிய மனிதர்கள் உங்களுக்கு எதிர்பட்டாலும் அவர்களை கையெடுத்து கும்பிடாதீங்க, அவங்க காலில் விழுந்து கும்பிடாதீங்க. கோவிலுக்குள்ளே வழிபாடு செய்ய வணங்க வேண்டியது அங்கு இருக்கிற தெய்வத்தை மட்டும்தான்.
இவனெல்லாம் வெளியில் வந்து கும்பிட்டுங்க வேணும். கோயிலுக்குள்ளேயே சில பேர் வந்து கும்பிட்றான். எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் முருகன் கோயிலுக்கு வந்தார். அங்கே 2 பேர் கோயில் காலில் விழுந்துட்டான். எனக்கே கடுப்பு தாங்க. இந்த ஆள் விபூதி பையை எடுத்து பொட்டம் தவிர்த்தான், விபூதி பூசி விட்டான். இந்த கண்ட இடத்துல முடிச்ச வைக்கிற வேலையை வச்சுக்காதேன்னு, கண்ட இடத்துல முடிச்ச வைக்கிற வேலையை வச்சுக்காதையான்னு. அவனுக்கு என்னன்னா நம்ம காலில் விழுந்துட்டாங்கல்ல, விபூதி பூசி விட்டா சும்மா போய் சொல்ல மாட்டாங்களா, தட்டில் 100 ரூபா காசு வச்சு கொடுத்துருவாங்களே விபூதி வாங்குறதுக்கு. ஆமாம், கண்ட இடத்துல முடிச்ச வைக்காதுன்னு. மகாராஜா வந்தார். நின்றுட்டு இருந்தவன் இப்படி ஒதுங்கி வழி விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார்கள். அப்படியே வசந்த மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம் வரைக்கும் ராஜா வந்துட்டார். உள்ள கற்பகரம் அதுக்கு முன்னால் இருக்கிற பீடத்து வாசப்படியில் உட்கார்ந்துருக்கான். மகாராஜா வர்றது அவனுக்கு தெரியாது. சமாதியில தியானத்தில் இருக்கிறான். பக்கத்தில் இருந்த பங்காளி ஒருத்தர் குருக்கள், மகாராஜா வந்துட்டார், இந்த தடிப்பையை உட்கார்ந்துருக்கானே மாடு மரம் மாதிரி, என்ன பண்றது, அவர் வந்தாருன்னா கோச்சுக்கு வரேன்னு அவனை சோல்டரை பிடிச்சி இப்படி இழுக்கிறான் வெளியில. அவன் இழுக்கிற போது ராஜா பக்கத்தில் வந்துட்டார். ஏன் அந்த ஆளை இப்படி உபத்திரவம் பண்றீங்கன்னு கேட்டான். நேராக பார்த்துட்டானே. ஒன்னும் இல்லை மகாராஜா, மன்னிக்கணும், ரொம்ப ஆழமா அம்பாள் மேல பக்தி உள்ளவன், அடிக்கடி வந்து சன்னிதானத்தில் இப்படி உட்கார்ந்து சமாதியில் இருந்து விடுறான். மகாராஜா சமூகம் வர்றது அவனுக்கு தெரியாது, அது மன்னிக்கணும் அப்படின்னா. சித்தையில் பக்கத்தில் என்ன இன்னொரு பங்காளி, அவனும் அவன் பங்காளி தான், அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்க, 3 பேர் கூட. அவன் சொன்னான், மகாராஜா இவன் சொல்றது பொய், அவன் பித்தன், பித்தனிலும் பித்தன், பெண் பித்தன். இவன் இருக்கிறதுனால கோவிலுக்கு பக்தர்கள் பெண் பிள்ளைகள் யாரும் வர்றதே கிடையாது. பொம்நாட்டிகள் வந்தா போய் சுத்தி சுத்தி வந்து கும்மி அடிக்கிறான். அவனை தொட்டு தொட்டு கும்பிட்டு இருக்கான். இவன் வர்றது, இவன் இருக்கிறதுனால கோவிலுக்கு பக்தாக வரமாட்டா போல இருக்கும்னா. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர்ல 2 பேர் அண்ணன் தம்பி ஒரே ஆளை பத்தி 2 விதமா சொல்றான். நான் நினைச்சேன், அந்த காலங்களில் இந்த கோயிலுக்கு ஒரு குருக்கள் குடும்பத்தை வச்சிருக்கிறீங்க. ஒரு பையன் இருந்தால் 30 நாளும் பூஜை பண்ணுவான் வரும்படி. அவனுக்கு 2 பையன் பிறந்து விட்டான்னா அந்த அவன் காலத்துக்கு அப்புறம் அந்த 2 பசங்களும் 15 நாள் பூஜையை பிரிச்சுக்குவான். அவனுக்கு ஒருத்தனுக்கு 3 பையன் பிறந்து விட்டான்னா 3 பேரும் 10 நாளாக பிரிச்சுக்குவாங்க. தானே கோயில் மரம் வச்சுக்கிறாங்க இன்னைக்கு வரும்படிக்கு. அப்படிதான் 3 பேரும் இல்லையா, சங்கரன் சட 3 பேரும் 3 குடும்பம் 10 நாளைக்கு இல்லையா. இப்போ அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான், இப்போ 3 பேர் 10 நாள் பூஜை தானே பண்ணிட்டு இருக்கோம், இவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டா 15 நாள் பூஜை வரும் இல்லை, 5 நாள் கூடுதலாக வரும்னு நினைச்சானா என்னமோ அந்த தோசிப்பை போட்டு கொடுத்துருப்பான்னு நான் நினைக்கிறேன். கதையில் அப்படி இல்லை. இப்போ அவர் மகாராஜா சொன்னார், ஒரு நபரை பற்றி 2 பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 2 விதமாக சொல்லுகிறீர்கள், நீங்கள் எல்லுங்கள், அவன் பித்தனா சித்தனா என்று நான் தெரிந்து கொள்ளுகிறேன். மகாராஜா உட்கார்ந்து இருக்கிறான். பக்கத்துல போய் கொஞ்சம் கீழே குனிஞ்சு, பட்டரே பட்டரே பொம்பாட்டு பக்கத்துல காது கேட்குமா, நான் யானத்துல சமாதி ஆயிட்டேன், கேட்காது, புலனைந்தும் கொடுங்கணும். பட்டரே அப்படின்னு சோழர்கள் ஒரு தள்ளு தள்ளுனான். இந்த அசைவுல அப்படின்னு மட்டும் ஒரு உருமல். உன்னை பித்தன் என்று ஒருத்தன் சொல்றான், சித்தன் ஒருத்தன் சொல்றான், நீ பித்தனா சித்தனா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், சரியா பதில் சொல்லுவீங்க? பட்டரே ஒரு தள்ளு தள்ளலாம். அந்த உணர்வுல இன்னைக்கு என்ன திதி, என்ன திதி, திதி நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? அப்பா மட்டும் 3 வயசு பிள்ளை சொல்லுது. ஏன் உன்ட்டு பிள்ளை பூஜை பண்ணுற போது குறைய போகுது. சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுபுஜம் பிரஜன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தையே. நீ அது சொல்ல வேண்டாம். யா பாலும் தலிதேனும் பாகம் பருப்பு இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் தொங்க கரிமுகத்து தூமணியே தங்கத்தமிழ் சங்கத்தமிழ் 3 தா கேட்கலாம்ல. நம்ம சொன்னதானே புள்ள தெரியும். எவன் அப்பன் சொல்லியிருக்கிறான் புள்ள சொல்றதுக்கு? அப்பன் பிறந்த உடனேயே அலமாரியை திறந்து பாதி பாட்டில் தண்ணியைத்தானே தேடிக்கிட்டு இருக்கான். நேற்று வச்ச காணுமே, சின்ன பையன் வந்தான் அடிக்கிறான். சின்ன பையலா, பெரிய பையன் குடிக்க மாட்டான், சின்ன பையன் தான் குடிப்பான். அவன் கேட்கறான் பொண்டாட்டி, அதில் தானே இருக்காங்க. அப்போ புள்ள என்ன பண்ணான்? தாயை போல புள்ள நூலை போல சேலைன்னு சொன்னான் இல்லையா. நம்ம பழக்கணும். என்ன திடீர்னா பதில் வரல. பட்டரே என்னையா திடீர்? ஒரு தள்ளுனா பௌர்ணமி. பௌர்ணமியா?
இன்னைக்கு முழு அமாவாசை. இன்னைக்கு இல்லை, நமக்கு சம்பவம் நடந்து இன்னைக்கு முழு அமாவாசை. யாராவது திதி வரிசையா சொல்லுவீங்களா? அமாவாசையிலிருந்து அடுத்த நாள் பிரதமை. பிரதமை. பிரதமைன்னா முதல் நாள்னு அர்த்தங்க. பிரதம அமைச்சருங்கிறோம் இல்லையா, முதல் நாள். அடுத்த நாள் துவாதசியா, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி. ஏகம்னா 1, தசம்னா 10, 11ன்னு அர்த்தம். துவாதசி 12, திரியோதசி, சதுர்தசி, அமாவாசை. இந்த திதி தான், அவ்வளவுதான் திதி. அன்றைய தினம் முழு அமாவாசை. திருக்கடையூர் கோயிலுக்கு வந்ததுக்கு முன்னாலே அவர் காவிரி மண்டலத்தில் குளிச்சுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வர்றார். அமாவாசைக்கு தான் தர்ப்பணம் பண்ணணும். அப்பா அம்மா இறந்து போன திதி உங்களுக்கு தெரியலையா? பரவாயில்ல, தை மாசம் மாலைபட்ச அமாவாசை அன்னைக்கு போய் நீங்க பூஜை பண்ணிட்டு வந்துருங்க. இப்போ ராமேஸ்வரத்துக்கு போனா, காசிக்கு போனா போற அன்னைக்கே தர்ப்பணம் கொடுக்குறோம். இவன் அந்த நாள் பார்த்து போவானா, காசிக்கு போவாங்கிறது அவங்ககிட்ட. வந்த அன்னைக்கு பண்ணுங்கன்னா தோஷமே கிடையாது. என்னைக்கு வந்தீங்களோ அன்னைக்கு நீங்க பண்ணிடலாம் அப்படின்டுவோம் இல்லையா? பித்தூர் கடன் அர்த்தம் இருக்கு. அதனால அவர் தோஷம் பண்ணிட்டு தான் அங்கே வர்றான். வந்து அமாவாசைன்னு சொல்றானே, பௌர்ணமின்னு சொல்றானேன்னு ஓய் பட்டறை. இன்றைய தினம் முழு அமாவாசை, நீ பௌர்ணமி என்று சொல்லுகிறீர்களே, சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு முழு நிலவு வர வேண்டும். வருமாயா? பௌர்ணமினா சூரிய நிலவு உதிக்கிற போது முழு நிலவா வரணும். முழு நிலவு வர வேண்டும். வருமாயா? வரும் போட போடாவா? பக்கத்தில் இருக்க தளபதி உருவுறான். அவர் கையை அமுக்கிறாரு. சன்னிதானம் குழுக்கள் இங்கெல்லாம் அந்த வேலை வச்சுக்க கூடாது. கடகடன்னு தரிசனம் பண்ணி விபூதி கூட வாங்கிக்கல. கடகடன்னு மண்டபத்துக்கு, வசந்த மண்டபத்துக்கு யாருங்க இவனை இந்த கோவில் மண்டபத்தில் செங்கலையால் பூட்டி கட்டி வையுங்கள். சத்திரத்தில் தான் தங்கி இருக்கிறேன். சாயந்தரம் தரிசனத்துக்கு வருவேன். வர்ற போது இவன் சொன்ன மாதிரி முழு நிலவு வரலன்னா சன்னிதானத்துக்கு முன்னாலே அவன் தலை துண்டிக்கப்படும். கூட்டமே நின்று பார்த்துட்டு இருக்கு. வரும் போடாங்கிறான். யாரு? ராஜாவை அங்கனையே வெட்டியிருப்பாங்க. சன்னிதானங்களுக்குனால வெட்டவை. அவன் மயக்கத்திலேயே இருக்கிறான். கொண்டாந்து கட்டி போட்டிருக்காங்க. நிதானம் வந்த பிறகு கேட்டான், எதுக்குடா என்ன கட்டி போட்டிருக்கீங்கன்னா, பங்காளி சொன்னா, இன்னைக்கு உனக்கு கடைசி நாள் பா, உன் தலையில் அப்படி எழுதியிருக்கு போல இருக்கு. என்னையா நடந்ததுன்னா, நடந்ததெல்லாம் சொன்னான். அப்படியா சொன்னேன்? நான் அப்படியா சொன்னேன்னா, கதை முடிய போகிற சாயந்தரம் 6:30 மணிக்கு வர்றேன் இருக்காரு. வந்த உடனே அவர் காலையில் விழுந்து பிடிச்சிக்கோ, நான் தெரியாம உடனே இந்த மனுஷங்க மகாராஜா எனக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்னு காலையில் விழுந்து கெஞ்சி விட்டுருவார். அதை விட்டுட்டு மறுபடியும் ஏடா கூடமா ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க, கதை முடிஞ்சது. முழு நிலவு வரும் என்று அம்மா பௌர்ணமி என்றா சொன்னேன். வரும்டா. நீ என்ன தேதி? அமாவாசை. அமாவாசைக்கு நிலவு வருமா? வரும்டா. சரிதான், மற்றவன் சொன்னதெல்லாம் சரிதான். நீ கிறுக்கு போய்ங்கிறது முடிவாகி போச்சு. நான் சொல்லவில்லை, அவள் சொன்னாள். என் அன்னை, என் தாயை நினைத்து தியானத்தில் அவளை நான் அவளுடைய லாவண்யத்தை, சௌந்தரியத்தை, அவள் வடிவத்தை கண்டு நான் அழைத்து போயிருந்தேன். அவள் என் காட்சியிலே 1000 கோடி சந்திர பிரகாசமாக ஜொலித்தாள். அந்த ஒளி வெள்ளத்திலே திளைத்த நான் பௌர்ணமி என்று சொன்னேனே தவிர, அவள் என் நாக்கில் இருந்து சொன்னாலே தவிர நான் சொல்லவில்லை. இனி சாயந்தரம் நிலவு வரும். ஏண்டாண்டா விஷப்பரிச்சு பண்ணாதே, உயிர் பிச்சை வாங்கிக்கோ. யாருங்க? சன்னிதானத்துக்கு முன்னாலே நல்ல ஆட அகலமாக ஒரு அக்கினி குண்டத்தை வளருங்கள். 2 பக்கமும் கருங்கல் தூண் நட்டு மேலே ஒரு விட்டத்தை போட்டு அதில் ஒரு ஊஞ்சல் கட்டுங்கள். கட்டி அந்த பரன் மேலே நின்று கொண்டு, அக்கினைக்கு மேலே நின்று கொண்டு நான் அம்பிகையை அடித்து அந்தாதி பாடுவேன். அந்தாதி, அந்தாதி என்பது ஒரு பாவிலக்கணம். அந்தம் என்றால் முடிவுன்னு அர்த்தம். ஆதி என்றால் தொடக்கம். ஆதி அந்தம் இல்லாத நாயகன்னு ஒரு பாட்டு வரும். ஆதியும் அந்தமும் இல்லாத அற்பெருஞ்சோதின்னு பாடுவார் மாணிக்கவாசகர். அதனால அவள் அந்தாதி பாடுவேன். அப்போ ஒரு பாட்டினுடைய கடைசி சொல்லு அடுத்த பாட்டுக்கு முதல் சொல்லாக அமைத்து எழுத வேண்டும். அதுக்கு தான் அந்தாதின்னு பேர். அபிராமி அந்தாதின்னு 100 பாட்டு இருக்கு.
அம்பாளுக்கு நீங்கள் அதை மட்டுமே உட்காந்து பிடிச்சிங்கன்னா போதும், நீ விசாரிச்சனை பண்ண வேண்டாம். உதிக்கின்ற செங்கதிர் உச்சத்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி மின்கொடி குங்குமத்தோய மன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி இந்த விடுத்துறை என்று பாட்டார் இருக்கும். எல்லாமே சிவப்பா இருக்கு பாருங்க. உதிக்கின்ற செங்கதிர், உதிக்கின்ற செங்கதிர் சூரியன் அப்படி மேலே கொஞ்சம் எலும்பி வர்ற போது பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும், சிவப்பா இருக்கும். காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பழம்போ கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே சாமோ வான சோலையிலே பூத்த தனி பூவே நீலவான் ஆடைக்குள் உடல் வரைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை. படிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை. நான் கடைசியாக சொன்னது முதலடி இந்த பாட்டுக்கு. பாரதிதாசன் பாட்டு தான் ஐயா, பாரதிதாசன் பாட்டு தான் 8வதுலேயும் 9வதுலேயும் இருந்தது. நீலவான் ஆடைக்குள் உடல் மறித்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே சாமோ வான சோலையிலே பூத்த தனி பூவே காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போன். காலையில் வந்த சூரியன் மேற்கு கடலில் மூழ்கி குளிர்ந்து வருகிறதா மறுபடியும் பாடுறாரு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம், உச்சித்திலகம்னா பெண்கள் திருமணமான பிறகு இந்த வகுடில் ஒரு பொட்டு வைப்பாங்க. நெத்தி கண் புருவத்து பக்கத்தில் வைக்கிறது இல்லை, உச்சியில் வைக்கிறது. உச்சி திலகம் உணர்வுடைய ஒரு மதிக்கின்ற மாணிக்கம். மாணிக்கம் சிவப்புக்கல் தரமான மாணிக்கம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு. ஒரு பாத்திரத்தில் பாலை நிறைய நிரப்பி அதுக்குள்ள ஒரு தோரம் பருப்பு சைஸ் இருக்கிற மாணிக்கங்களை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா பால் முழுவதும் சிவப்பாக இருக்கும். பால் முழுவதும் சிவப்பு கலராக இருக்கும். உணர்வுடைய ஒரு மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போது, மாதுளம்பூ இருக்குல்ல, அது பூ எப்படி இருக்கும், செந்தூர கலர்ல இருக்கும். மாதுளம்போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கடி குங்குமத்தோய மன்னர். குங்குமத்தோயம்னா குங்குமத்தை கரைச்ச தண்ணி. எல்லாமே சிவப்பு மயமா இருக்கு, ஒளிமயமா இருக்கு. அந்த அம்பாளை நினைத்து அந்த உரியில நின்று பாடுறாங்க. அந்த உரி எப்படிப்பட்ட உரின்னா, அந்த ஊஞ்சல்ல 100 கயிறுகளால் அந்த உரி கட்டப்பட்டிருக்கிறது. அவன் கையில ஒரு கொடுவால் வைத்திருக்கிறான். அம்பாளை அழைத்து ஒவ்வொரு பாட்டா பாடுறான். பாடி முடிச்ச உடனே ஒரு கயிறு அறுத்து விட்டுருவான். அந்தாதி பாட்டு 100 பாட்டு. 100 பாடல் முடிப்பதற்கு முன்பு என் அன்னை அபிராமி நிலவாக வரவில்லை என்றால் 100வது பாட்டையும் பாடிட்டு நானே கைத்த வெட்டிடுவேன். இந்த நெருப்புல விழுந்து சாம்பலா போயிடுவேன். நீ என்ன ராஜா என்ன தண்டிக்கிறது, தளபதி என்ன என் உயிரை போக்குறது, நானே போக்கிக் கொள்ளுவேன். அவ்வளவு சிரத்தையான வைராக்கியமான பக்தி வேணும்ல. சில பேர் மண்ணெண்ணெய் ஊத்திக்க சொல்லி மிரட்டுவாங்க தலைவர்கள். சில பேர் கொஞ்சம் போஸ்டையும் போட்ட விட்டு தலைவருக்கு பின்னாடியே மண்ணெண்ணெய் கேனை கொண்டு போய் ஊற்றிட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் நின்று அவன் என்ன பண்ணுவான்னா, ஊற்றிக்கிட்டு நான் தற்கொலை பண்ணிக்குவேன், தீ வச்சுக்குவேன்பா. அவன் வைக்க மாட்டான், தலைவனே பக்கத்தில் ஒரு ஆளை வச்சுருப்பான். அவன் அங்கேருந்து ஒரு தீக்குச்சி அப்படி தட்டி விட்டுருவான். அவன் மேலே பெட்ரோல் ஊற்றிட்டு கூத்தாடுற போது இங்கேருந்து ஒரு தீப்பெட்டி தட்டுனா அவன் எரிஞ்சு போயிடுவான். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவன் ஊர்வலம் விடுவான். ஆமாங்க, என்ன கைது பண்ணிட்டாங்க. 200 பேர் மண்ணெண்ணெய் ஊற்றி செத்து போயிட்டான். என் புள்ள 4 பேரும் நாற்காலிக்கு ரெடியாக இருக்கான். அதில் ஒருத்தன் செத்துருக்க வேண்டாமா? அதில் ஒருத்தன் செத்துருக்க வேண்டாமா ஐயா? எவ்வளவு விவரமாக இருந்திருக்காங்க நாட்டில். நம்ம தான் பைத்தியக்கார பயில அடைஞ்சிட்டு இருக்கோம். ராஜீவ்காந்தி செத்தனை ஒருத்தனை இந்திரா காந்தி செத்தனைக்கு 3000 பேர் செத்தாங்கல்ல. அதுக்கு தான் இவன் சொன்னால் காடு பற்றி எறிகிறபோது சில மரங்கள் எரியத்தான் செய்யணும். இந்த சக்தி ஆலமரம் சாயும் போது அடியில் இருக்கிற சில மரங்கள் எவ்வளவு இலக்கியம் தெரியும் அவருக்கு. பெரிய ஆலமரம் செஞ்சா பல மரங்கள் அடிபட்டு தான் சாகும். போட்டோம் அப்படி உட்காந்துட்டு அவன் அறுத்துக்கிட்டு இருக்கான். இது எவ்வளோ நேரம் பேசுறதுன்னு தெரியல. வைராக்கியமான பக்திக்கு ஒரு இன்னொரு செய்தி சொல்லுவோம். மகாபாரதத்திலிருந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 ரூபா கொடுத்து பேச கூப்பிட்டீங்கன்னா 500 ரூபா கொடுத்தா தான் நிறுத்துவேன். ஒரு பழமொழி தெரியுமா? 10 ரூபா கொடுத்து அழை கூப்பிட்டா 100 ரூபா கொடுத்தா தாயா நிறுத்துவாய்வா. அப்படி ரொம்ப நாளாச்சு தம்பி பேசி அந்த இயக்கம். ஆமாம், மகாபாரதத்தில்
துரியோதனன் அரண்மனையிலே சக்கரவர்த்தியா இருக்கான். பாண்டவர்கள் காட்டில் மேட்டில் கல்லில் மணலில் வெயிலில் புயலில் மழையில் பாட்டுறோம். இவனுக்கு தூக்கம் வரல. ராத்திரி பூரா புரண்டு புரண்டு படுக்கிறான், தூக்கம் வரல. சப்ரகூட மஞ்சள் சுழலுகிற மெத்தை அந்த இருக்க ஒரு சாவி கொடுத்துட்டு அதோடையே சுத்திக்கிட்டு இருக்கும். நல்ல மெத்தை. தூக்கம் வரல, பெருமூச்சு வரலாம். இப்போ எப்படி சாவான்? சாவடிக்கணுமே. இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு வசதியான பங்களா மாதிரி வீடு இல்லை, 4 வேலைக்காரன் இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, சொந்தமாக கார் இல்லை. நான் அதெல்லாம் சம்பாதிக்கணும் வேணும்னு ஆசைப்படலாம், தப்பு இல்லை. எனக்கு இருக்கிற கவலைகள்லாம் ஏத்த விட்டுக்காரன் 3வது மாடி வச்சு வீடு கட்டிட்டானே. அடுத்த தெருக்காரன் 50 ஏக்கர் தோப்போடு பம்பு செட்டோடு வாங்கிட்டானே. அடுத்தவன் வாழ்றானே நினைச்சு ராத்திரி பூரா அவன் புரண்டு படுத்து சாப்பிட்டது சரிக்காம பிடிச்சது பம்பறிஞ்சு விடிய காலம் 4 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும். சாப்பிட்டது சரிச்சா தானே? சிரிக்காது. பொறாமை. எனக்கு இல்லைன்னு நான் ஏங்கலாம், தப்பு இல்லை. அடுத்தவன் வச்சிருக்கிறானேன்னு வருத்தப்படுறவன் தான் 90% இந்த நாட்டில் இருக்கான். அவனுக்கு மேல இருக்கிறவனே நினைக்கிறான். அவனுக்கு மேல இருக்கிறவனே நினைக்கிறான். எனக்கு ஒரு குடிசை இருக்கு, ஒரு வேட்டி இருக்கு, ஒரு வேலை சோறு இருக்கு, அது இல்லாமல் 4 பேர் நிற்கிறாங்க. அவனோட நான் நல்லா தானே இருக்கேன். திருப்தி அடைஞ்சுக்கா. அவனை சோம்பேறி ஆக்குறதுக்காக இல்லை. அப்போதான் நீ பக்குவப்படுவாய். அடுத்தவன் நல்லா வாழ்றானேன்னு வருத்தப்படுறவன் தான் ரொம்ப பேர் இந்த நாட்டில் இருக்கிறான். இன்னைக்கு இந்த ஏவல் பிள்ளை சூனியம் பண்ற மந்திரவாதிகிட்ட போய் கூட்டம் நிறைய நிற்கி. ஏன் நிறையாவுக்கு எடுக்கணும்? அவன் டேட்டை போட்டு இன்னைக்கு அடுத்த மாதம் வாங்க சார், இப்போ டைம் இல்லைங்கிற அளவுக்கு புக் ஆகிருக்கு அவனுக்கு. ஆமாம். இப்போ அவனுக்கு தூக்கம் வரல. காசு இருந்தால் மெத்தையை வாங்கலாம், தூக்கம் வாங்க முடியுமா? ஏசியை போட்டுக்கலாம், தூக்கம் வாங்க முடியுமா? தூக்கம் காசுனால வாங்க முடியாதுங்க. இவன் காட்டில் படுத்து நல்லா தூங்குறான், கொட்டை விட்டு தூங்குறான். சூரியன் சுட்ட பிறகு பரண்டு படுத்து அதுக்கப்புறம் எந்திரிக்கிறான். இப்போ அந்த துரியோதனன் கவலைப்பட்டு இந்த பாண்டவர்கள் காட்டை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அழிக்க முடியாதான்னு ஏங்கினான். ஏங்கி பல காரியங்கள் பண்ணா, ஜெயிக்க முடியல. அவன் மாமன் சகுனியை கூப்பிட்டான். மாமனே எத்தனையோ யோசனை சொன்னாய். பார பருவத்திலிருந்து சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்திலிருந்து நிறைய சரி பண்ணானுவோம். விஷம் வச்சு கொடுத்தாங்க, பாம்பு தூக்கி அந்த விட்டு ரூம்ல போட்டானுவோம், அதில் கம்பியை நட்டு அதில் குதிக்க சொன்னானுவோம். இப்படி பல விஷயங்கள் பண்ணான். தப்பிச்சுட்டான் எல்லாத்துலையும். வனவாசம் முடிய போகிறதே சபதம் போட்டு இருக்கிறானே, 100 பேரையும் நானே கொள்ளுவேன் வெல்லுவேன் என்று மாமா அவன் அங்கேயே அடிக்க ஒரு வழி இல்லைன்னா அப்படி ஒரு வழி சொல்லவா? சொல்லு மாமா. இது வரைக்கும் நிறைவேறல, சொன்னேன் செஞ்சேன், இப்போது சொல்லு, என்ன பண்றது? உன்னை நம்பித்தான் நான் இருக்கேன். சொந்த தாய்மாமா. அவன் நாட்டையே விட்டுட்டு இங்க வந்திருந்தான். அவன் நாடு எங்க இருக்கு தெரியுமா சக்தி? இப்போ ஆப்கானிஸ்தான். காந்தாரம், கந்தக்கார். ஆப்கானிஸ்தான் காந்தாரி பிறந்த ஊர். சீதை பிறந்தது நேபாளம். 56 தேசத்துக்கு அதெல்லாம் இருந்தது. வெள்ளைக்காரன் அவன் எவ்வளோ வெள்ளையை பிடிச்சி வச்சிருந்தாலும் அதுக்கு மட்டும் இந்தியான்னு பேர் வச்சுட்டு போயிட்டான் இல்லையா? அதெல்லாம் நம்மகிட்ட தான் இருந்தது. நம்ம விமானத்தை கொண்டு வச்சுட்டு ஒரு தீவிரவாதியை விடுதலை பண்ணாங்க பாருங்க, கொஞ்சம் பணமும் கொடுத்து நம்ம ஆளுவோம். அதை விட கொடுமை, உள்துறை மந்திரின்னு ஒருத்தன் இருந்தான் நான் டெல்லியில். அவன் பொண்ணை காணும். திகார் ஜெயிலில் இருக்கிற 11 தீவிரவாதியை விடுதலை பண்ணி 200 கோடி ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க பொண்ணு கிடைக்கும்னா. அதே மாதிரி நம்ம ஆளு கொடுத்துட்டாங்க. 5 நிமிஷத்தில் அந்த பொண்ணு அங்கே நிற்கிறா. எங்கடா போயிருந்தா, எங்கேருந்தா கொண்டாந்து விட்டான்? அவள் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தான் உட்காந்து இருந்திருக்கிறான். அவளே தீவிரவாதி கையால் இருந்திருக்கிறான். மந்திரி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது? உங்களுக்குமா தெரியாது? யாருன்னு? முஃப்தி முகமது, இந்திய உள்துறை அமைச்சர். அவர் பொண்ணு. ஐயா, ஒரு மந்திரி விட்டு பொண்ணை தூக்கிட்டு போனதுக்கே 9 தீவிரவாதியை விட்டு 400 கோடி ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா மந்திரி தூக்கிட்டு போனால் நாட்டையே கொடுத்துருவீங்களா? மகாபாரதத்திலேயே ஒரு இடம், இப்போ பேச நேரம் இல்லை. அந்த பகாசுரன் ஒரு பையன் இருந்து ஊர் அழைச்சிக்கிட்டு இருந்தால, வண்டி நிறையா சோறு கொண்டு வந்து சாப்பிட்டு மாட்டேன் தின்னுட்டு இருந்தான்னு சொன்னாங்கல்ல, பீமன் அழிச்சாங்கல்ல, அங்கே முறை வச்சு கொடுத்தாங்க. அப்போ தான் குந்தி தேவி தங்க வச்சதுக்கு ஒரு வீடு கொடுத்தாங்கல்ல ஒரு ஐயன், அவன் வீட்டில் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஏமா அழுவுறீங்கன்னு கேட்டபோது அந்த கதையெல்லாம் சொன்னான். இப்போ பேச நேரம் இல்லை. நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து
இந்த அக்ரஹாரம் மேத்திரகிரி மக்கள் பெரியவாரெல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற வனத்தில் வாழுகிற பகாசுரன் இருக்கானே, ஊருக்குள்ளே வந்தா எதிர்பட்ட மனிதர்கள் எல்லாம் வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்ற மாதிரி பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தானே பகாசுரன். அவன் வந்தா இப்படி பல பேர் பயத்திலே சுட்டுள்ளான். அவன் வந்து ஓடி அங்க இங்க ஒளியிறம்னு. அதனால நாங்கள்லாம் சேர்ந்து பேசி உனக்கு சாப்பாட்டுக்காகத்தானப்பா வர்றேன், உனக்கு வேணுங்கிற சாப்பாட்டை நாங்களே அங்கே கொண்டு வந்து கொடுத்துட்றோம். ஓய் அக்ரஹாரம், நீங்கள் அப்படி அரைக்கரையை சாப்பிட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ரிப்பேர்னு அப்படி இருக்க முடியுமா? மாமிச பிரச்சனைனா அப்படின்னா பரவாயில்ல, இந்த வண்டியை ஓட்டின்னு வரும்பாரு 2 எருது, அதையும் சாப்பிட்டுக்கோ. தினம் ஒரு வீட்டிலேருந்து வண்டி நிறைய சோறு வக்கனையாக அதுக்கு வேண்டிய எல்லா ஐட்டமும் வண்டியை எடுத்துகிட்டு வர இல்லை கொழு கொழுன்னு 2 எருது. இதுதான் காட்டிலே கிடைக்குமே. மனுஷால சாப்பாடு தான் எனக்கு அப்படி ரொம்ப விசேஷமான சாப்பாடு. அது இல்லைன்னா நமக்கு ஐயோ பஞ்சையர் மனுஷால சாப்பிட்றேன்றானே என்ன பண்ணுங்க. போய் கிட்டையர் ஊருக்குள்ள வந்து கைக்கு 4 பேரை பிடிச்சி தின்னு இருக்கான். ஒரு ஆளையாவது நம்மளாடி இப்படி வந்துருமா? அவன் வரமாட்டாங்கிற தைரியத்தில் தூங்கலாம் பண்ணுவோம். எப்போ வருவான்னு தெரியாம நம்ம தூங்காம இருந்துட்டு இருக்கோம். அதனால வீட்டுக்கு ஒரு முறை வச்சு ஒவ்வொரு வீட்லையும் சாதம் தயார் பண்ணி கொடுக்கணும், இருதையும் போட்டி அதில் ஒரு பையனை வச்சு அனுப்பிடுவோம். அந்த குடும்பத்தில் இருந்து அவன் இருதையும் சாப்பிட்டு அந்த மனுஷன் பையனையும் வெத்தலை பார்க்க போற மாதிரி சாப்பிட்டுட்டு அங்கேயே இருக்கட்டும், நம்ம பயமில்லாம இருக்கலாம் பாருங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம். அந்த ஒப்பந்தப்படி இன்னைக்கு எங்க ஆத்துல இருந்து சாப்பாடு போகணும். வயசான பிறகு எங்களுக்கு ஒரு பிள்ளை 2ஆம் பிறகு தான். அவன் சின்ன பையனா இருக்கிறான், விவரம் தெரியாத பிள்ளை. இப்போ அவனை வச்சு அனுப்பிட்டோம்னா எங்களுக்கு இனிமே காரியம் பண்றதுக்கு வாரிசு இல்லை. காரியம் பண்றதுக்கு வாரிசு இல்லை. பித்திருக்கடன் பண்றதுக்கு ரத்த சம்பந்தப்பட்டவங்க தான் வேணும். காரியம் பண்றதுக்கு வாரிசு இல்லை. எங்களில் யாராவது ஒருத்தர் போயிடலாம்னா இந்த அனாதியா நாங்கள் எப்படி வாழ்றதுன்னு கவலைப்பட்டு இருக்கோம். வேற வழியே இல்லை. தேமேன்னு நாங்கள் 3 பேருமே வண்டி ஏறி போறதா முடிவு பண்ணிட்டோம். குந்தி தேவி சொன்னா இது என்ன அநியாயம்? ஒரு அக்கிரமக்காரனை, ஒரு கொடுமைக்காரனை, ஒரு தீயவனை ஊருக்குள் பெரியவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவனுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கிறோம் என்று பேசுகிறீர்களே, என்ன நியாயம்? திருட்டு பயிலை தீவிரவாதியை கூப்பிட்டு வச்சு பேசி சமாதானம் பண்ணிக்கலாம்னா அது ஒரு நாடா? அது ஆளுகிறவன் ஆட்சியாளனா? அவனுக்கு வேண்டியதை செய்து கொடுக்கிறோம், நீ இந்த காரியத்தை பண்ணாதே என்று பேசுவதற்கு பொறுப்புக்கு வந்திருக்கிறாய் நீ. குந்தி தேவி கேட்டா அந்த ஊரை இவன் பேசுவாங்களா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு என் பிள்ளை அனுப்புறேன்னு பீமன் அனுப்புனாங்கிற கதை. தீவிரவாதியோடு ஒப்பந்தம் பண்ணிக்க கூடாதுங்கிறது சொல்ல வர்றேன் உங்களுக்கு. நான் எத்தனை தடவை பேச்சுவார்த்தை நடத்திக்கிறாங்க நம்ம நாட்டில். பேச்சுவார்த்தை நடத்தல, தீவிரவாதியோடு பேச்சுவார்த்தை நடத்தி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது நியாயம். ஒண்ணு அவன் கெட்டவன்னு அடிச்சல எதற்கு இவனை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? விஷம் உள்ளே கண்ணாக்கிற போய் பிடிங்கிடணும். மரமா விட்டீங்கன்னா கொடாலி ஒடிச்சிடும் இல்லையா? இலையதாக முள்மரம் கலைக. அடுத்த வரி ஐயா பேச கூப்பிட்டா இதையாவது பேசிட்டு போவியா? ஏத்தாப்பில் உட்காந்துருக்க 7 பேரை 4 பேரை ஆக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறியா நீ? ஈத்தாப்பில் உட்காந்துருக்க 7 பேரை 4 பேரை ஆக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறியா நீ? திருக்குறள் தான் ஐயா. காத்த விடத்து கை கொள்ளும். அதாவது முள் மரம்னா கண்ணா வேலை மரம் முளைச்சி விடுதுன்னா 2 இலையோட வரும்போது இந்த 2 விரலால் பிடிச்சி பிடுங்கி போட்டுடலாம். அதை வரமாட்டிங்கன்னா கொள்ளாளி கையெல்லாம் சேர்த்து ஒடிக்கும். அதுதான் விளக்கணும். போட்டோம். இப்போ நான் ஒரு யோசனை சொல்றேன், சரி என்ன யோசனை? காலமாக முனிவன் ஒருத்தர் இருக்கான். துர்வாசர்னு ஒரு முனிவர் இருக்கார். காலமா முனிவர் கதையும் இருக்காது. அது அப்புறம் துர்வாச முனிவர்னு ஒருத்தர் இருக்கார். கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததில்லை. அவர் எங்கேயோ வனத்தில் இருக்கிறார். அவர் இருப்பிடம் தேடி சென்று அவர் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது அவருடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து அவர் பூஜையில இருத்தி அவருக்கு உபச்சாரம் செய்து நீயும் உபவாசம் இருக்க வேண்டும். ஆமா, நல்லா குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடை பார்த்து கொடுலாம். பாலடைஞ்ச இடி விழுந்த மனையை கட்டுவானா யாராவது? துர்வாச முனிவன் என்றாலே மகா மோசமானவன் அர்த்தம். அந்த வார்த்தைக்கே அதான் அர்த்தம். துர்வாசம் கெட்ட குணம்னு அர்த்தம். இப்போ ஒரு பிள்ளை கெட்டு போய்த்தான்னா சகவாசம்.
எந்த தாயாவது தான் புள்ள தப்பு பண்ணுனா என் புள்ள தான் பண்ணியிருப்பான் போல, அந்த கம்யூனிட்டி பையலோட போகிற போதே நினச்சேன் இவன் இப்படி பண்ணியிருப்பான்னு. அவன் கூட சேர்ற போதே நினச்சேன் அவன் சகவாசமே அப்படித்தான். அடுத்தவன் மேலே தான் பழி போட்டிருக்கான். எந்த பொம்பளையும் தான் புள்ள பண்ணதான் ஒத்துக்க மாட்டான். அவனோட போனால அப்படி தான் பண்ணுவான். துர்வாசம்னா கெட்ட குணம். அவன் மகா கடுமையான கோபக்காரன். அவனுக்கு பணிவிடை பண்ற போது ஏதாவது ஒரு குறை இருப்பதாக நினைத்தால் பெருசா கோபத்தை வரவழைத்துக் கொண்டு கடுமையான சாபத்தை கொடுத்து விடுவான். அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. எந்த முனிவன் சாபம் கொடுத்தாலும் தவம் போயிடும். இப்போ நான் சொல்றேன், நான் ஒரு பக்தன், நான் ஒரு ஆச்சாரமுடையவன், நான் ஒரு நேர்மையானவன் என்று கருதி கொண்டிருக்கிறவன் யாராவது உங்களுக்கு உபத்திரவம் பண்ணா உங்களை ஜபிக்காதீங்க, திட்டாதீங்க. அப்படி திட்டினீங்கன்னா இது வரைக்கும் நீங்க பூஜை பண்ணி அடைந்த தவம் எல்லாம் பலனெல்லாம் போயிடும். இதுதான் முனிவர்களுக்குள்ள இலக்கணம். ஏன்னா இவனுக்கு என்ன வரும்னா, யாருக்காவது சாபம் கொடுத்தா இவன் பலம் 2 பங்கா ஆகும், தவ பலம் 2 பங்கா கூடும் ஒரு வரம் அவனுக்கு. அதனாலேயே சும்மா மெனக்கட்டிட்டு கோபம் வந்து சாபத்தை கொடுப்பான். குந்தி தேவிக்கு அவங்க தான் சாபம் கொடுத்தது, வரம் கொடுத்தது இல்லையா? குந்தி தேவிக்கு வரம் கொடுத்தது. இப்போ என்னாச்சு, அவனை கண்டுபிடிச்சு எப்படியாவது கூட்டிட்டு விடாமாப்பிள்ள மாமா அவர் கோபம். ஏய், அடுத்தவனை கெடுக்கணுமா இல்லையா? கெடுக்கணும் கெடுக்கணும் கெடுக்கணும். அப்போ ஒரு 8 நாள் நீ பட்டினி கிடக்கணும் கிடக்கணும் கிடக்கணும். அடுத்தவனை கெடுக்க 8 நாள் பட்டினி கிட. பழமொழி கேட்டிருக்கீங்களா இல்லை? இவன் அடுத்தவனை கெடுக்க 8 நாள் பட்டினி கிடப்பான். இவனுக்கு ஒரு வேலை இருக்காது. அவன் பொருளெல்லாம் போய் அதுக்கு அங்கங்கே செக்க வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு பட்டினியை கிடந்து வந்து அப்பாடா பத்தாவது முடிச்சேம்மா, அதில் ஒரு சந்தோஷம். துர்வாசமுனிவரை கூட்டிகிட்டு வந்து 8 நாள் பட்டினி கிடந்தான். பட்டினி கிடந்து உபவாசம் இருந்து அவருக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சு அவர் நிறைவு செய்து அனுப்புகிற போது துர்வாச முனிவரே உள்ளம் மகிழ்ந்து போய் துரியோதனா துரியோதனா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, துரியோதனன் அரண்மனைக்கு போகிறேன் வாருங்கள் என்று பல முனிவரை நான் அழைத்த போது அவர்கள் சொன்னார்கள், அவன் துஷ்டன் மருடன் வணங்காமுடி அகம்பாவக்காரன், அங்கே நாங்கள் வரமாட்டோம் என்று சொன்னார்கள். என்ன பணிவு, என்ன அடக்கம், என்ன உபசரிப்பு. சந்தோஷம் 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 துரியோதனா, உனக்கு என்ன வர வேண்டும் கேள். சுவாமி, நான் கேட்கிற வரத்தை நீங்கள் தர வேண்டும். கேள், தருகிறேன் துரியோதனா. சுவாமி, என்னுடைய இருப்பிடத்திற்கு வந்து ஒரு வார காலம் இங்கே தங்கியிருந்து பூஜையை நிறைவு செய்து இன்னைக்கு 8வது நாள் அந்த பூஜையை நிறைவு செய்வது எனக்கு ஆசீர்வதிக்கிறீர்களே. பாவம் என் பங்காளி, என் சித்தப்பா பிள்ளைகள், என் உடன்பிறப்புகள் பாவம் மனத்திலே அடைந்து திரிகிறார்கள். 8 நாள் 10 நாள்லாம் அங்கே தங்க வேண்டாம் சாமி, அவங்க வசதி எப்படி இருக்கோ தெரியல. ஒரு வேளையாவது அவர்களிடத்திலே போய் உணவு அருந்தி அவர்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அடடா, பரம எதிரியாக இருக்கிற பாண்டவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறானே இவனா கெட்டவன். பகைவர்க்கும் அருள்வாய் நன்னஞ்சே. கோரி முகமதுவை கைது செய்து கொலைக்களத்துக்கு கொண்டு வந்து வாளை உருவிய போது பிருத்திவிராஜ் காலில் விழுந்து அவன் அழுது உயிர் பிச்சை கேட்டான். கையெடுத்து கும்பிட்டவனை வெட்டுவதோ கொள்ளுவதோ பாரத பண்பாடு இல்லை. அதனால மன்னித்து ஓடிவிடு என்று அனுப்பி வைத்தான். யாரு? பிருத்திவிராஜ், டெல்லியினுடைய அரசனாக இருந்தவன். அதே கோரி முகமது தான் இந்தியா முழுவதையும் கைப்பற்றினான். ஒரு கண்ணத்தில் அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு யாருக்கு சொன்னார்? முரட்டு போயிருக்கா? அவன் 4 தடவை திருப்பி அடிச்சான்னா ஐயோ இவ்வளவு யாரும் அடிச்சிட்டமேன்னு வருத்தப்பட்டுன்னு மன்னிப்பு கேட்கிறவனை தான் காட்டணும். மற்றவன்கிட்ட காட்டலாமா? வேக்காம போச்சுக்கும். அப்புறம் நான் வரலாறு புராணம் இல்லை, இது தெரியுமா உங்களுக்கு? இது அவன் தான் வந்து உள்ள நுழைஞ்சு அவன் பொண்ணு கொடுத்த தாய்மாமன் இருக்கிற ஜெயச்சந்திரனை கையில் வச்சுக்கிட்டு டெல்லியை அடிச்சு பிடிச்சிட்டு இந்தியா முழுவதும் டெல்லியை அடிச்சு பிடிக்கிறேன்னா யாருக்கு? ஜெயச்சந்திரனுக்கு. ஜெயச்சந்திரன் மகதான் சம்யுக்தா. அவர் டெல்லியை பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணுறேன்ட்டு சண்டை நடத்திட்டு நான் ஊருக்கு போகிறப்ப டெல்லியை பிடிச்சிட்டேன், எனக்கு 30 லட்சம் பவுன் கொடு, என் பேர் இவ்வளோ பேர் செத்துருக்குறான், இவ்வளோ செலவாகிருக்கணும், என்கிட்ட ஏதா காசு இருந்ததெல்லாம் சண்டை போட்டு முடிச்சுட்டேன், அப்புறமா தரட்டுமா அந்த கடன் தீர்ற வரைக்கும் வரி நான் வசூல் பண்ணிக்கிறேன்னா
அந்த கடன் தீர்ற வரைக்கும் வரியை நீ வசூல் பண்ணிக்கணும். இந்த பிருத்திவிராஜ் ஜெயச்சந்திரன் அந்த அவனை உட்கார வச்சான் கோயம்பு போது. அவன் டெல்லியில் உட்காந்துக்கிட்டான். ஒரு வருஷம் கழிச்சு என்ன பண்ணா, சொந்த அக்கா மகன் சொந்த மருமகன் அவனையே கொன்னதுக்கு ஆள் வச்சு கொண்டு இந்த பயில விடலாமான்னு இவன் முதல்ல அவனைத்தான் அடித்தான். யாரு? ஜெயச்சந்திரனை தான் அடிச்சு பிடிச்சான் இல்லையா? எதுக்கு சொல்றேன்னா, மன்னிப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நாம் நன்றாற்றல் உள்ளும் தீது உண்டா வேண்டாம். அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை. அவரவர் பண்பறிந்து நல்லது செய்யணும். போட்டோம். இப்போ இவன் என்ன பண்ணா, அந்த துர்வாச முனிவர் அவங்க சொன்ன உடனேயே பகைவர்க்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்று இவன் சொல்லுகிறானே, துரியோதனா, சந்தர்ப்பம் கிடைக்கிற போது உன் ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன், வேறு என்ன வர வேண்டும்? இல்லை சுவாமி, இப்போதே நான் கேட்ட வரத்தை நீங்கள் தருவதாக எனக்கு வாக்களிக்க வேண்டும். சுவாமி, ஒரு நிபந்தனை. என்ன? அவர்கள் அட்சய பாத்திரம் வைத்துக் கொண்டு வேண்டியவாறு உணவு உண்ணுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், ஒரே ஒரு அட்சய பாத்திரம் இருக்கிறது. அட்சயம் என்றால் எடுக்க எடுக்க குறையாதுன்னு அர்த்தம். ஏங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அட்சய திருதி இருந்தது இல்லை? வயசு என்ன உங்களுக்கு? 68. 4 தானா? எனக்கு 72 ஆரம்பிச்சிச்சு. அப்பெல்லாம் அட்சய திருதியை நகைக்கடைக்காரனுக்கு தெரியலையே ஐயா. இப்போ கொஞ்ச நாள் அட்சய திருதியை போகணும் அங்குங்கிறான். என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்க. ஆமாம், அதை வச்சுட்டு தர்மன் மட்டுமல்ல, பாண்டவர்கள் மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருக்கிற முனிவர்கள், அது மாத்திரமல்ல, அவனை சதா காலமும் 12,000 பிராமணர்கள் கூடவே வந்தார்கள். 12,000 பிராமணனும் உங்க கூட தான் வந்தான். எல்லா வனத்துக்குமே வந்தார்கள். தர்மன் இல்லாத ஊர்ல நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு வந்தான். அவ்வளவு பேருக்கும் சோறு போட்டது ஒரு பாத்திரத்தில் இருந்தது. ஆமா, அந்த பாத்திரத்தில் கடைசியா எல்லாருக்கும் போட்டுட்டு கடைசியா தர்மன் சாப்பிட்டு, தர்மனுக்கு அப்புறம் பாஞ்சாலி உண்டு முடித்து விட்டு அதை கழுவி பூஜையில வைத்து விட்டால் பிறகு அந்த பொழுதுக்கு அதிலிருந்து சாதம் எடுக்க முடியாது என்பது நியதியாமே. ஆமா, வீட்டு தலைவி கடைசியா சாப்பிடணுங்கிறத புரிஞ்சுக்கல. வெளியில போனவன் வெளியூர் நண்பர் யாராவது குறுக்க வந்திருப்பான், பஸ்ஸை விட்டுட்டு நிற்பான், அவனை வாங்க நம்ம வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு வருவான். இவ பாட்டுக்கு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு அவனுக்கு 5 இட்லி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு இவ பாட்டுக்கு கொட்டை விட்டு தூங்கக்கூடாது. புருஷன் யாரோடாவது வந்தான்னா அவனுக்கு சாப்பாடு எதையாவது கொடுத்துட்டு அவனை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எதையாவது பண்ணி தொலைச்சி தின்னுக்கும் இல்லையா? அப்படி தான் பண்ணணும். பாஞ்சாலி கடைசியாக சாப்பிட்டு கழுவி வச்சிருவா. மறுநாள் சூரிய உதயத்துக்கு பிறகு அதுலேருந்து சாப்பாடு எடுக்கணுங்கிறது நியதி. ஆமாம், முனிவரே, நான் கேட்ட வரம் எப்படி என்றால், பாஞ்சாலி கழுவி பூஜையில வச்ச பிறகு பொழுது சாஞ்ச பிறகு நீங்கள் 1000 பிராமண முனிவர்களோடு அங்கு போய் சேர வேண்டும். கொட்டாய் விடுறத பார்த்தா நேரம் வச்சு ஏன் இன்னும் உட்காந்துருக்கேன்னு கேட்குற மாதிரி. சரி, ஏண்டா சாப்பாடு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் அந்த மாதிரி பசியா போகணுமா? வரம் தருவதாக வாக்களித்திருக்கிறீர்கள். சரி, விநாசகாலே விபரீத புத்தி. பழமொழி தமிழில் சொல்லவா? கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே. விநாச காலம்னா கெட்டு போகிற நேரம். புத்தி விபரீதமாக வேலை செய்யும். ஒருத்தனுடைய நடவடிக்கையை நீங்கள் கவனிச்சீங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த குடும்பத்தை ரோட்டில் நிறுத்திடுவான்னு நமக்கு தெரியும். இப்போ ஆரம்பிச்சிருக்கிற வேலையிலேருந்து ஒன்றுன்னா, நான் கவுன்சிலருக்கு நிற்கிறேன், அப்புறம் ஒன்றியத்துக்கு நிற்கிறேன்மா, நின்று மாப்பிள்ளை நான் பார்த்துக்கிறேன்மா. ஏன்னா அவன் கார் வச்சுக்கிறது அவனுக்கு பிடிக்கல. இவனை ஏற்றிட்டு போகாமல் பல தடவை போயிருக்கான். நின்று மாப்பிள்ளை நான் பார்த்துக்கிறேன், நிற்க விட்டுருவான். இவன் ஆரம்பிச்சிருக்க வேலையை கணக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துல இந்த குடும்பம் ரோட்டுக்கு வரப்போகுதுன்னு தெரியும். எதிர்காலத்தில் கேடு வரும் பின்னே மதி கட்டு வரும் முன்னே. சரி, வரம் கொடுத்துட்டானே, அதே மாதிரி போகிறான். இப்போ கதைக்கு நம்ம போகணும். அதை முழுசாக சொன்னால் போயிடும். போனால் சாப்பாடு போகிறேன்னா தருமன் குளிச்சுட்டு வாங்கன்னா முனிவர்கள் போயிட்டாங்க. பாஞ்சாலி கையை பிசைஞ்சா சாப்பாடு எப்படிங்க போட முடியும்? உங்களுக்கு போட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு கழுவி பூஜையில் வச்சுட்டேனே, இன்னைக்கு பொழுதுக்கு சோறு கிடைக்காதேன்னா என்ன பண்ணுறது? முனிவன் பசியாக வந்திருக்கிறான், பட்னியாக வந்திருக்கிறான், 3 நாளாக சாப்பிடலைன்னா பிராமணன் குளிச்சா பசி தாங்க மாட்டானே. பசி அடக்கலைன்னா கோபம் அதிகமாகுமே. ஏற்கனவே கெட்ட கோபக்காரனாச்சே, என்ன பண்ணுறதுன்னா
அப்போ சகாதேவன் சொன்னால் அந்த ஆபத் பாந்தவன் அநாத ரட்சகன் பரந்தாமனை ரட்சிப்பான், அவனே ரட்சிப்பான், எல்லோரும் அவனை சரணாகதி அடையுங்கள் என்றார்கள். எல்லாம் கோவிந்தா, நாராயணா, மதுசூதனா, மாதவா, கேசவா, திரிவிக்ரமா, ஆபத் பாந்தவா, அநாத ரட்சகான்னாங்க. கண்ணன் வந்தான். அந்த கதையெல்லாம் இப்போ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், நிறைய போய் சொன்னதே ஒரு மணி நேரம் போகணும். கண்ணன் வந்தான். முனிவர்களுக்கு அந்த பழைய பாத்திரத்தை எடுத்து தேடி பார்த்து ஒரு பெருக்க சோத்தை வயலில் போட்டு தண்ணியை ஊற்றிக்கிட்டான். முனிவர்கள் வயிறு நிரம்பி வச்சு போயிட்டான். கதை முடிஞ்சிச்சா? இப்போ பாண்டவர்கள்ட்டேருந்து கண்ணன் வீட்டுக்கு கிளம்புறான். வந்தவன் சும்மா இல்லை, பாஞ்சாலி சாப்பிட்டுட்டு பேசுவோம், நீ சாப்பாடு கொண்டு வரலாம், சாப்பாட்டுக்கு தானப்பா கூப்பாடு போட்டதுன்னா. அப்போது அவன் போகிற போது பாஞ்சாலியும் தர்மனும் பின்னாலே போய் காலுக்கு கையை பிடிச்சிட்டு, கண்ணா நீ உறவுற, எங்கள் இடத்துக்கு வந்து சாப்பாடு கொடுன்னு பல முறை கேட்டு கொடுக்க முடியாமல் போச்சு. நீ ஒன்று பண்ண, ஒரு நாள் நீயே ஒரு தேதி சொல்லு, உனக்கு இங்கே நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணுறோம். அக்ஷய பாத்திரத்தில் இருந்து இல்லை, கைப்பாங்கோடு நலபாகத்தோடு, பீமபாகம், பீமன் ஒரு சமையல் எக்ஸ்பர்ட்டு, ஏற்கனவே நலன் ஒரு சமையல் எக்ஸ்பர்ட், பீமபாகம் நலபாகம், நலச்சக்கரவர்த்தி மிக சமையல் சாஸ்திரம் எழுதணும். இப்பவும் பாகம்பாங்க, நலபாகம் பீமபாகம்பாங்க. பீமனும் சமையல் எக்ஸ்பர்ட். அவன் கைப்பட செய்கிறோம்னா செஞ்சாச்சு, வரல. சகாதேவன் போனான், வரல. நகுலன் போனான், வரல. அர்ஜுனனை கூப்பிட்டு அதட்டணும், நீ போய் கூப்பிடு, வரனா இல்லையான்னு கேட்டுட்டு வந்துடுறா அர்ஜுனன்னா. அதுக்கு ஒரு திமிரா சொன்னான். என்ன காரணம்னா, இப்போ பாஞ்சாலிக்கு தர்மனுக்கு வாக்கு கொடுத்த கண்ணன் வரல, நகுலன் சகாதேவன் போய் கூப்பிட்டு கண்ணன் வரல. அர்ஜுன்கிட்ட சொன்னான், கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வரல, வர்றியா இல்லையாடான்னு கேட்டுட்டு அவன் சொல்லுக்கு பதிலுக்கு நிற்காம திரும்பி வந்துடுறான்னா. ஏன்? அதில் ஒரு ட்ரிக் இருக்கு. அர்ஜுனன் அப்படி சொல்லிட்டு அவன் பதில் சொல்றது கேட்காம வந்துட்டான்னா, கண்ணன் அர்ஜுனுக்கு முன்னாலே இங்கே வந்து நிற்கணும். நிற்கலைன்னா வேற ஒரு நெருக்கடி இருக்கு சார். என்னன்னு தெரியுதா இல்லையா? அர்ஜுனன் கண்ணன் தங்கச்சியில் கல்யாணம் பண்ணியிருக்கான். இங்கே வந்து குடுமையை திரிவி இழுத்து போட்டு சங்கம் மதிப்பான். களவாணி பைய வீட்டில் பொண்ணு எடுக்காதுன்னு என் பங்காளி அன்னைக்கே சொன்னாண்டி. அதுவும் அந்த ஜாதிக்காரன் வீட்டில் பொண்ணு கட்டாதுன்னு சொன்னாண்டி. அப்போ அவளுக்கு சங்கடம் இல்லை. அவள் ஒரு கொண்டாட்டியா, 7 கொண்டாட்டியில் அவள் ஒருத்தி. சங்கடம் இல்லையா? தங்கச்சி சங்கடப்படுவாள் இல்லையா? தங்கச்சி தாச்சினத்துக்கு மச்சங்கிட்ட மண்டி போட்டான்னு ஒரு பழமொழி இருக்கு. மாப்பிள்ளை ஒரே பொண்ணுன்னு செல்லமாக வளர்த்துட்டும் எடுத்துரிஞ்சு பேசுவா. ஒரு குழந்தை குட்டி ஆகிட்டா சரியாக போயிடும் மச்சான். மாப்பிள்ளை கொஞ்ச நாளைக்கு பொறுத்துங்க கேட்குறோமா இல்லையா? தங்கச்சி இப்படி வளர்த்துட்டு. ஆமாம், அதனால அவன் அதட்டு அவன் போய் சொல்லி வரல. இப்போ அர்ஜுனன் வெறுமையோடு வந்தபோது பீமன் என்ன பண்ணான், அப்படி வெளியில் கிளம்புறான். கதாரியத்தை எடுத்து தோல்ல வச்சுட்டு, நில்லுடா, உன்னை யார் கூப்பிட்டா, எங்கே அனுப்புனா? என்னடா சகாதேவன் போனான், நகுலன் போனான், அர்ஜுனன் போனான், அடுத்த வரிசை கிரமமாக நீ போக வேண்டும் என்று வரிசை கட்டி நிற்கிறியா? உடனே அனுப்புறதா இல்லை, நீ முரட்டு போய. இவ்வளோ பேர் கூப்பிட்டு வராத கண்ணனை போய் கண்ணா வரியா இல்லையான்னு கேட்பேன். நீ போடாமல் அவன் ஒரு தட்டு போய் அவன் அடி தாங்க, அவன் சுருண்டு விழுந்துருவான். அவனை தூக்கி தோல்ல போட்டு இங்கே வந்துடுவேன். ஏன்னா உனக்கு சாப்பாடு முக்கியம். நீ போகாதேன்னா, இப்போ தான் நான் முதல்ல சொன்னேன்ல சரணாகதி தத்துவம்னு. அப்போ நான் அங்கே போகமாட்டேன் அண்ணா, கண்ணை இங்கே வருவான் பாருன்னா. போகமாட்டேன், அவன் வருவானா? ஏய், வாக்கு கொடுத்தது எனக்கும் அவன் தங்கச்சிக்கும் வரல. 3 பேரும் வரிசையாக போயும் வரல. நீ போகமாட்டேன் வருவாங்கிற எப்படி? இப்படித்தான். அப்படி வாசலில் வந்து நின்னா கையில் இருக்கிற கதாயத்தை அப்படியே சுத்தனா சுழட்டி அப்படி தூக்கி அப்படி ஆகாயத்தில் விட்டான். அது பாட்டு ராக்கெட் மாதிரி ஏவுகணை மாதிரி மேலே போயிட்டு இருக்கு. குறிப்பிட்ட எல்லை போன பிறகு மறுபடியும் பூமியை நோக்கி திரும்பி வருகிறது. அது எந்த பைய புள்ளியில் வந்து விடுமோ அந்த இடத்துல நேராக நின்றுட்டான் பீமன். நின்று கொண்டு கண்ணை அப்படியே இருக்க மூடிட்டான், கையை கட்டிட்டு நிற்கிறான். கதாயுதம் உச்சந்தலையை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. விழுந்தா மண்ணோடு மண்ணா போயிடுவான். சரி, அவன் தலையில் விட போற கதாயுதத்தை ஏதாவது ஒரு ஏணி மரத்தை சாத்தி அவன் மேலே ஏறி நின்று அர்ஜுனனோ கண்ணனோ மற்றவர்களோ, அர்ஜுனனோ பீமனோ, அர்ஜுனனோ நகுலனோ சகாதேவனோ யாராவது அதை பிடிச்சிடலாமா? தாங்க முடியாது அந்த பலத்தை. கையால் தலைக்கு நேராக வந்துட்டு இருக்கு. தள்ளி பார்க்குறாங்க 5 பேரும் சேர்ந்து. ஒரு அங்குலம் நகர்த்த முடியாது அவன். அங்கேயும் இங்கேயும் கிட்ட நெருங்கி வருது. இப்போ என்ன பண்ணான் தர்மன், இவன் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. பஞ்சபூதங்களிலே வாயு காற்று தான் உயிர் ஓட்டம் உள்ளது. இந்த பீமன் தான் அரக்க மலையிலிருந்து இன்னை வரைக்கும் காப்பாற்றணும். அவனை விட்டுட்டு நாம ஏன் இருக்கிறது? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செத்து போகலான்னு சுற்றி நின்று கட்டி பிடிச்சிட்டு கண்ணு மூடிட்டு நிற்கிறான். உச்சந்தலையில் விழப்போற நேரம் கண்ணன் அங்கே பிரசன்னமாயி
கதாயுதத்தை கையிலே பிடித்துக்கொண்டு முரட்டு பயலே பீமசேனா கண்ணத்தரடான்னா வந்துட்டியா கண்ணா வந்து விட்டாய் இல்லவா வந்து விட்டாய் இல்லவா வந்து விட்டாய் இல்லவா ஏன் விழுந்தா போயிடுவான் விழுந்தா போயிடுவான் அவன் விழுந்துருமா அப்படி ஒதுக்கிக்கலாமா வருவானா ஆக்சிலேஷனே கிடையாது பரிபூரண சரணாகதி முழு நம்பிக்கை புடவை இழுத்த போது தன் மார்பகங்களோடு புடவையை அமுக்கி இறக்கி பிடிச்சிட்டு கண்ணா முகுந்தா அப்படின்னு கத்துனால ரொம்ப நேரம் வரைக்கும் போராடினா வரல எந்த மானத்தை காப்பதற்காக ஆடவர்கள் மட்டுமே குழுமி இருக்கிற சுவையிலே ஆடை பறிபோகக்கூடாது என்பதற்காக இப்படி அடித்து பிடித்துக் கொண்டிருந்தால் அந்த இரண்டு கரங்களையும் தலைக்கு மேலே தூக்கி கண்ணா பயம் என்றார். அந்த சனமே புடவை வந்தது. ஏன் இவ தான் முயற்சியெல்லாம் செய்யலாம்னு நினைச்சா என்னால் ஆகாதுப்பா நீ என்னை காப்பாத்தினாதான் முழுசா விட்டுட்டா. பரிபூரண சரணாகதின்னு பேர் இருக்கு. இந்த மாதிரி நிறைய புராணங்கள்ல கதை இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்கு. போட்டோம் இப்போ இந்த அபிராமிப்பட்டர் அந்த 100 பாட்டை நான் பாடுவேன், ஒவ்வொரு கயிறா வெட்டுவேன், கடைசி கயிறை மரத்தேன்னா நேரம் அக்கினியில விழுந்து நான் சாம்பல் ஆகி விடுவேன், என்னை என்ன மன்னன் தண்டிப்பது மற்றவர் கண்டிப்பது என்று ஒவ்வொரு பாட்டா பாடிட்டு கயிறு அறுத்துட்டு இருக்கான். முழு நிலவு வர வேண்டும், முழு அமாவாசை. அபிராமி பார்க்கிறாட பைத்தியக்கார பிள்ளையே, முழு நிலவா வர வேண்டும் என்கிறானே. பஞ்சபூதங்களும் நவக்கிரகங்களும் அண்ட கோலங்களும் அன்னை ஆதி பராசக்திக்குத்தான் கட்டுப்பட்டது. சிவனே பராசக்திக்குத்தான் கட்டுப்பட்டவன். அந்த ஆதி பராசக்தி தான் சிவன் பிரம்மா விஷ்ணு பார்வதி சரஸ்வதி லட்சுமியை படைத்து இவர்களுக்கு துணையை அனுப்பினான். அவன் எல்லாரையும் படைத்தவள். அப்ப நீ சந்திரா இன்றைய தினம் சோழ மண்டலத்திலே முழு நிலவாக நீ கிழக்க இருந்து மேற்கே போடானா போவானா மாட்டானா? அதிகாரம் இருக்கிறதா இல்லையா? ஆனால் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக ஊழல் செய்யக்கூடாது என்று அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது. ஊழல்ங்கிற வார்த்தை எல்லாரும் சொல்றீங்கல்ல, இதுக்கு என்னங்க விளக்கம்? நீங்க ரொம்ப பேசுறவராச்சு, ஊழல் பத்தி சொல்லுங்க. ஊழல்ங்கிற வார்த்தைக்கு என்ன விளக்கம் சொல்லுங்க. ஐயோ இந்த மாதிரி ரொம்பலாம் வேண்டாம், முதல்லயே சொன்ன தூங்கிடக்கூடாதுங்கிறதுக்கு தான். 2 சொல்லு இருக்கிறதுல தமிழ் தான். ஊழ் அல். ஊழ் என்றால் விதி, சட்டம், நீதின்னு அர்த்தம். அல் என்றால் அது அல்லாததுன்னு அர்த்தம். சட்டம் அல்லாதது, நீதி அல்லாதது, தர்மம் அல்லாததுன்னு அர்த்தம். அதுதான் ஊழல்ங்கிற சொல்லு. இப்ப அந்த அம்மாவுக்கு அதிகாரம் இருக்குன்னு நிலவன்னைக்கு வர சொன்னா என்ன ஆகும்? கோலங்களுடைய சுழற்சியிலே, கிரகங்களுடைய சுழற்சியிலே விபரீதம் ஏற்படும். அதனால நாம் அதிகாரம் இருக்கு என்பதற்காக பஞ்சபூதத்தினுடைய செயலை, இயற்கையின் நீதியை நாம் சிதைத்து விடக்கூடாது என்கிற அந்த உணர்வோடு நிலவை கூப்பிட்டு வான்னு சொல்லலே. அவளே ஆகாயத்தில் தோன்றினாள். அவள் காதில் கிடக்கின்ற வைர தாடங்கத்தை தோட்டை எடுத்து சங்கல்வம் செய்து உள்ளங்கையில் வைத்து ஆகாயத்தில் ஏவினாள். அது அகண்டு விரிந்து பூரண சந்திரனாக கிழக்கே இருந்து மேற்கே போகிறது. 1000 கோடி சந்திர பிரகாசம் இந்த பூமியிலே வெளிச்சப்பட்டது. அமாவாசை அன்னைக்கு நிலவை வரைச்சுட்டா, அமாவாசை அன்னைக்கு நிலவை வரவழைச்சுட்டார். அவர் உலகம் சொல்லுது, நிலவில் வந்தது. அவருக்கு தெரியும் தாய் அபிராமியினுடைய தாடங்கம் தோடுன்னு, அது அவருக்கு தெரியும், வைரத்தோடுன்னு அவருக்கு தெரியும். தோடுக்கு அவ்வளோ வெளிச்சம் வருமானா